பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முஆமலாத்து சம்பந்தப்பட்ட வசனம் உங்களுக்கு முன்னால் படித்து ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபூ. அந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடற்கொடுக்கல் வாங்கல் நீங்கள் செய்தால் அதை எழுதி கொள்ளுங்கள். எழுதி கொள்வது எங்கே தேவையோ அங்கே எழுதி கொள்ளலாம். எழுதி கொள்ள எங்கே தேவையில்லையோ அந்த இடத்தில் எழுதாமலும் இருக்கலாம். இது அல்லாஹ்வினுடைய முஸ்தஹப்பான கட்டளை என்பதாக உலமாக்கள் கூறினார்கள். வாஜிபான கட்டளை என்பதாகவும் சில உலமாக்கள் கூறுகிறார்கள். அதுக்குண்டான காரணங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. அதே மாதிரி பத்திர எழுத்தாளர்கள் அவங்க நியாயத்தோடையும் தர்மத்தோடையும் பத்திரத்தை எழுத வேண்டும். அதுவும் ஒரு அமல்தான் அப்படின்னு சொல்லி அதுவும் உங்களுக்கு சொல்லப்பட்டது. அதே மாதிரி கடன் கொடுத்தவர் கடன் வாங்கியவர் 2 பேருமே அந்த பத்திரத்தை படித்து பார்க்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய வாசகங்களில் ஏதாவது முன்பின் இருந்தால் 2 பேருமே பொருந்தி கொள்கின்ற அளவில் அந்த பத்திரம் அமைக்கப்பட வேண்டும். ஏதோ லீகல் ஒப்பீனியன் கேட்குறதா இருந்தால் கூட அது சம்பந்தமாக லீகல் ஒப்பீனியன் கேட்கலாம். பத்திரத்தை எழுதும் பொழுது பத்திரத்தை பற்றி நாலேஜ் இல்லாதவராக இருக்கிறார் அப்படின்னா அவங்க சொந்தத்தில் தெரிஞ்சவங்க கிட்ட உதவி கேட்கலாம். எனக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது, அதனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, இந்த பத்திரமெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி உதவி கேட்கலாம். யாருக்கிட்ட அவர் பொறுப்பு சாட்டுறாரோ அவர் நீதத்தோடையும் நேர்மையோடையும் அதை அவர் செய்து கொடுக்க வேண்டும். அந்த செய்தியும் அல்லாஹ் தஆலா கூறினான். பத்திரத்திலே சாட்சிகள் போட வேண்டும். அந்த 2 சாட்சி ஆண் சாட்சியாக இருக்க வேண்டும். வஸ்தஷீது ஷரீதைனி மிர் ரிஜாலிக்கும். ஆண்களிலே இரண்டு சாட்சியங்கள் அந்த பத்திரத்திலே எழுதப்பட வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூறினான். 2 ஆண் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு ஆணை போட்டு இன்னொரு ஆணுக்கு பகரமாக 2 பெண்களை சாட்சியாக போடலாம். ஏன் 2 பெண்களை ஒரு ஆணுடைய இடத்திலே சாட்சியாக அல்லாஹ் தஆலா போட சொன்னான்? அதுக்குண்டான காரணமும் அல்லாஹ் தஆலா கூறினான். அன்ததில்ல யஹ்தாஹுமா ஃபதுதக்கிர யஹ்தாஹுமல் உஃப்ரா. 2 பேரில் ஒருத்தி மறந்துட்டா கூட இன்னொரு பெண்மணி அவளுக்கு ஞாபகப்படுத்துவாள். இந்த ஃபதுதக்கிர யஹ்தாஹுமல் உஹ்ராங்கிறதுக்கு இன்னொரு ஹிராத்துன்னு இருக்குது. ஃபத்துசக்கிர் இஹ்தாஹுமல் உஹ்ரான்னு சொல்லியும் இப்படி ஒரு கிராத் இருக்குது. அதாவது 2 பேரில் ஒருத்தர் மறந்துட்டா ஒருத்தர் ஞாபகப்படுத்துங்க, கட்டளை ஃபத்துசக்கிர் அப்படி சொல்லியும் இப்படி ஒரு கிராத் இருக்குது. இதுவரையிலும் அநேகமாக நேற்று நான் உங்களுக்கு விளக்கங்கள் சொன்னதாக எனக்கு ஞாபகம் இருக்குது. பிறகு அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா யாப ஷுஹதா இதா மாதுரு. சாட்சியாளர்கள் அவர்கள் அழைக்கப்பட்டால், சாட்சி சொல்வதற்காக அழைக்கப்பட்டால், லா யாபா அவன் மறுக்கக்கூடாது, மறுக்காமல் போய் சாட்சி சொல்லணும். இப்போ இதில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்க, சாட்சியாக யாரை நம்ம போடுறோமோ அவர் நீதிவானாக இருக்க வேண்டும். பொய் சாட்சி சொல்லக்கூடிய ஆளெல்லாம் சாட்சிக்கு போடக்கூடாது. எதுலையாச்சும் மாட்டியிருக்கிறாங்க பொய் சாட்சி சொல்லினா நமக்கு தெரியும்ல, அவன் மாட்டியிருக்கிறான் பொய் சாட்சி சொல்லி அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி ஆள்லாம் மாமலாத்துடைய விஷயத்தில் பொய் சாட்சி சொல்கிற ஆளெல்லாம் சாட்சிக்கு கையெழுத்து எல்லா விஷயங்களிலேயும் நீதிவானத்தான் சாட்சியாக போட வேண்டும் அப்படின்னு இமாம் ஷாஃபி சொல்கிறான். ஒரு கல்யாணத்திலேயே 2 சாட்சி, மாப்பிள்ளை தரப்பில் ஒரு சாட்சி, பொண்ணு தரப்பில் ஒரு சாட்சி போடுறோம் அப்படின்னா அவங்க சாட்சியாளர்கள் நீதியான முறையில் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக அவங்க இருக்கணும். அல்லாஹ் தஆலா அதையும் இங்கே தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அது இதில் பார்த்தீங்கன்னா எப்படி பத்திர எழுத்தாளர்கள்
பத்திரம் எழுதுறதுக்கு மறுக்கக்கூடாது. ஃபல் யக்துப், அவன் எழுதட்டும் அப்படின்னு அல்லாஹ் எப்படி சொன்னானோ அதே மாதிரி பத்திரத்தில் சாட்சியாளர்கள்னு சாட்சிக்கு போட்டாச்சு. இல்லை கல்யாண தஃப்தரில் இவர் சாட்சிக்கு அப்படின்னு சொல்லி சாட்சிக்கு போட்டாச்சு. இல்லை ஏதாவது ஒரு பஞ்சாயத்தில் உட்காந்து பேசி இவரெல்லாம் சாட்சி அப்படின்னு சாட்சியை போட்டுட்டோம் அப்படின்னா, சாட்சியை போட்டதுக்கு அப்புறமேல சாட்சி சொல்றதுக்கு அழைக்கப்பட்டால் என்னாலாம் வர முடியாதுங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. லா யாபா அப்படின்னா அதுதான் அர்த்தம். மறுக்கக்கூடாது. போய் சாட்சி சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்படி உலமா பெருமக்கள் கூறுகிறார்கள். அதாவது ஃபர்ல கிஃபாயா என்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது யாராவது ஒரு ஒரு வழக்கு இருக்குது, ஒரு ஒரு பிரச்சனை, இல்லை ஏதோ ஒன்று சாட்சிக்கு ஆள் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஃபர்ல கிஃபாயா யாராவது அதுக்கு சாட்சி ஆகித்தான் தீரணும். யாருமே நாங்கள்லாம் இதுக்கு சாட்சியாக மாட்டோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லக்கூடாது. ஃபர்ல கிஃபாயா இப்படியும் உலமாக்கள் கூறுகிறார்கள். உலமாக்களில் இன்னொரு தரப்பு உலமா பெருமக்கள், ஒரு சில உலமாக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சாட்சி சொல்லக்கூடியவருடைய விருப்பம். அவர் விரும்பினால் அவர் சாட்சியாக இருக்கலாம். அவர் விரும்பாவிட்டால் நான் சாட்சியா இனியெல்லாம் போடாதீங்க, சாட்சியா நீங்கள் வேற யாரையாவது சாட்சியாக போடுங்க அப்படின்னா அது அவருடைய விருப்பம், அவருடைய ஓன் ஒப்பீனியன் அது. அதனால் அவருடைய விருப்பம்தான் அப்படின்னும் சில உலமா பெருமக்கள் கூறுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே, இப்போ இந்த இடத்துல வலா யாபான்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான், மறுக்காத மறுக்காத அப்படின்னு சொல்கிறான். அப்போ நமக்கு தெரியும் நியாயமாக தர்மமாக தான் இருக்குது, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம தாராளமாக சாட்சியாக இருக்கலாம். ஏதாவது வில்லங்க வேலை, ஏதாவது அநீதியாக ஏதாவது எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் ஆள் பார்த்துக்கிட்டு நம்ம ஆள் தான் போடு, நம்ம ஆளை சாட்சியாக போடு அப்படின்லாம் பேசுவாங்க. இப்போ அந்த மாதிரி இதில் சாட்சிகளாக போகிறது நியாய தர்மத்துக்கு மாற்றமாக. அதனால தான் இமாம் ஷாஃபி சொன்னாங்க, சாட்சியாளர்கள் நீதிவான்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபில் இருக்குது. அதாவது 2 வகையாகவும் வந்திருக்கு. என்னான்னு சொன்னால், ஒரு ஹதீஸில் முஸ்னதுடைய ஹதீஸில் ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது, கூப்பிடாமைய வலிய நான் சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் சாட்சியிலேயே சிறந்த சாட்சி அப்படி சொல்லியும் ஒரு ஹதீஸ் இருக்குது, முஸ்னதில் இருக்குது அந்த ரிவாயத். அதே மாதிரி சஹி முஸ்லிம், புகாரி போன்ற கிதாபுகளிலே கூப்பிடாமலேயே வலிய போய் நான் சாட்சியாக இருக்கிறேன், நான் என்னைய சாட்சியாக கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சாட்சியிலேயே மோசமான சாட்சி அப்படின்னு சொல்லி இப்படியும் ரிவாயத் இருக்கிறது. ஏன் தீனுடைய விஷயங்களை உலமாக்கள்கிட்ட கேட்க சொல்கிறோம் அப்படின்னா பாருங்க, 2 விதமாக இருக்குது. சாட்சி சொல்லுங்க, நல்ல சாட்சின்னு சொல்லப்பட்டிருக்கு, சாட்சியிலேயே மோசமான சாட்சி அப்படின்னு சொல்லியும் ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதில் இல்மு படித்த உலமாக்களால் மட்டும்தான் தத்பீக்கு செய்ய முடியும். சாதாரண மக்களால் எப்படி தத்பீக்கு செய்ய முடியும்? அதுதான் இல்முடைய விஷயங்கள், அது உலமாக்களால் மட்டும்தான் சரி செய்ய முடியும். எல்லாம் அப்படி தான், உலமாக்களால் மட்டும்தான் சரி செய்ய முடியும். உலமாக்கள்கிட்ட தான் அதை பற்றி கேட்கணும். இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, உலமா பெருமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அழைக்காமலேயே வலிய போய் நான் சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சாட்சியிலேயே மிக சிறந்த சாட்சின்னு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்கிறதே, அது உண்மைக்கு சாட்சியாக போகக்கூடியவர்கள், அதை குறிக்கக்கூடிய ஹதீஸ். அது சாட்சியிலேயே மோசமான சாட்சி, அதாவது அழைக்காமலேயே நான் சாட்சியாக அந்த சாட்சிகளிலேயே மிக மோசமான சாட்சி அப்படின்னு புகாரி சஹிஹைனில் இருக்கக்கூடிய ரிவாயத்து. அது பொய் சாட்சி சொல்லக்கூடியவர்கள், ஏற்கனவே ஏதாவது வழக்கில் பொய் சாட்சி சொல்லி
அது அம்பலமாயிருக்கும் அது. அந்த மாதிரி சாட்சிகள் அது அதுதான் இது அப்படின்னு சொல்லி இப்படி உலமா பெருமக்கள் இதுக்கு தத்பீக் அவர்கள் செய்திருக்கிறார்கள். தத்பீக் அப்போ ஆக மொத்தத்தில் சாட்சி இருக்குது, அது நீதி செலுத்தக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். நல்ல மனிதர்களை சாட்சியாக போடணும். உண்மையை பேசுகிறவங்களா இருக்கணும், ஹக்க சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். சும்மா காசு வாங்கிக்கிட்டு சாட்சி, எல்லாத்துக்கும் சாட்சி கிடைக்குது. இந்த பத்திர ஆஃபீஸுக்கு போனாலும் சாட்சி கிடைக்குது, கோர்ட்டுக்கு போனாலும் சாட்சி கிடைக்குது. சாட்சிக்கெல்லாம் ஆள் இல்லைங்கன்னு சொன்னால் காசை கொடுங்க, ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த வகையில் சரியாக இருக்கும்னு தெரியலை. பாருங்க, அல்லா தாலா முஆமலாத்துடைய விஷயத்தில் எவ்வளோ அல்லா தாலா சொல்கிறான் அப்படின்னு. அதே மாதிரி அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வலா தசமு அன் தக்துபூஹு சகீரன் அவ் கபீரன் இலா அஜலி. உங்களுடைய முஆமலாத்து சின்ன முஆமலாத்தோ பெரிய முஆமலாத்தோ அதனுடைய தவணையோடு சேர்த்து எழுதுவதற்கு நீங்கள் அலட்சியம் காட்டாதீர்கள், எழுதுங்க அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது சூழ்நிலையை பார்த்துக்க வேண்டியது தான். சூழ்நிலையை பார்த்து இப்போ இது எழுதி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை அப்படின்னா கடன் கொடுத்துட்டு எழுதிக்க வேண்டியது தான். அந்த வீடு வாடகைக்கு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு இது எழுதிக்கிறாங்களா இல்லையா? 9 மாதம் 10 மாதம் 11 மாதம் ஏதோ போட்டு அக்ரிமெண்ட்டு போட்டு தான் வீடு வாடகைக்கு டவுன்லலாம் கொடுக்குறாங்க. இப்போ இங்கெல்லாம் பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இப்போ டவுன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிமெண்ட்டு ஒரு 2-3 குடவுன்னு நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அது நம்ம கண்ட்ரோலில் இருந்துச்சு கடையோடவு. அப்போது அந்த நேரத்தில் வாடகைங்க நான் தான் கொடுப்பேன். வருஷம் அக்ரிமெண்ட்டு 11 மாதத்துக்கு போட்டு தான் கொடுப்போம். 11 மாதம் அதுக்கு அக்ரிமெண்ட்டை போட்டு 11 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல மறுபடியும் நீங்களே அக்ரிமெண்ட்டை மாற்றி கொண்டு வாங்க பாயின்னு சொல்லிடுவார் அவர். நான் திரும்ப அக்ரிமெண்ட்டை மாற்றி கொண்டு வந்து அதை திரும்பவும் ரினிவல் பண்ணி அப்படி பண்ணோம். அப்போ இதெல்லாம் எங்கே தேவையோ அங்கே பண்ணி தான் ஆகணும். அதில் சில சர்த்துக்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கும். அந்த சர்த்துக்கள் படி தான் நடக்கும். அப்புறம் வந்ததுக்கப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா சர்த்தில் அதெல்லாம் இல்லைப்பா நீ தான் பார்த்தாகணும் அப்படி சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் இருக்குது. அதில் இப்போ எங்கே தேவையோ அங்கே பண்ணிக்க வேண்டிய. அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, முஆமலாத்துடைய விஷயத்தில் நீ ஜாக்கிரதையாக இரு, எழுதுகிற விஷயத்தில் சோம்பேறித்தனம் காட்டிடாத, பின்னால் நிறைய பிரச்சனை அதனால் வரும். எழுதுறதுனால ஃபாய்தா என்ன அப்படின்னா, தாலிக்கும் மக்சத்து இன்தல்லாஹ், அல்லாஹ் தாலா இடத்துலேயும் உங்களுக்கு அது நீதியானதாக இருக்கும். வாக்குவமுலி ஷஹாதா, சாட்சியாளர்களுக்கும் உறுதியானதாக இருக்கும். ஒரு விஷயத்துக்கு சாட்சி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், எழுதிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம். எழுதி கொடுக்கறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாரு. அதே வாய்ஸ் அவுடாலில் பேசுவாங்க, நீங்கள் போய் எழுதி கொடுறான்னு சொல்லி பாருங்க, அவ்வளோதான் நடுங்கி போயிடுவானுங்க, எழுதியெல்லாம் கொடுக்கமானு. ஏன்னா எழுத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு வலிமை அதுக்கு இருக்குது. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி எழுதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். வக்குவமுல் இஷஹாதா, சாட்சியாளர்களுக்கு அது அக்குவம் உறுதியானதா. வதனா தத்தாபு, அதனால தர்த்தாபு, நீங்கள் சந்தேகப்படாமல் இருக்கிறதுக்கும் அது சிறந்த வழியாக இருக்குது அப்படி சொல்லி அதாவது கடன் கொடுத்தவர் மறக்கலாம், வாங்கினவர் மறக்கலாம். வாங்கினவன் மறந்தால் கூட கொடுத்தவன் மறக்க மாட்டான் தான். சமயத்தில் நிறைய கொடுக்கல் வாங்கல்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எதுன்னு ஞாபகம் வைப்பாங்க. அப்போது இப்போ வியாபாரம் இருக்குதுன்னு சொன்னால் 2-3 கஸ்டமர்கிட்டையா வியாபாரம் பண்ணுவாங்க? அவங்க பண்ணுவாங்க 500-600 பேருக்கு மேலே வியாபாரம் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி வியாபாரம் பண்ணும்போது சில பேர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவான், சில பேர் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வியாபாரம் பார்ப்பான். சில பேர் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அத்தி பூத்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு வியாபாரம் பார்ப்பான். கடனை வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒன்று இருந்தானானே தெரியாது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் சமயத்தில் கொடுக்காமலேயே கொடுத்தேங்குவானுங்க.
இல்லை நம்மளே வாங்கிட்டோமா இல்லையான்னு தெரியலையே அப்படி சொல்லி சந்தேகம் வரும். இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. சமயத்தில் கடை ஆளுங்களை போட்டு வசூல் பண்ணிட்டு வான்னு சொல்லுவோம். வசூல் பண்ணிட்டு வரும்போது அவன் வந்து பில்லை போட்டு கொடுத்து அவன் அடிக்காப்பி வந்து வச்சிருக்கணும். இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. நான் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையை சந்தித்தேன். கையும் களவுமா மாட்டினானுங்க. என்ன அதில் மாட்டினானுங்க அப்படின்னா, சின்ன சலான் ஒன்று, பெரிய சலான் ஒன்று. பெரிய சலான்லையும் ஃபில் பண்ணணும், சின்ன சலான்லையும் ஃபில் பண்ணணும். பெரிய சலானை கிழித்து பார்ட்டிகிட்ட கொடுத்துருவானுங்க. வாங்கின பணத்துக்கு அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு பெரிய சலானை கிழித்து அவன் கையில் கொடுத்துட்டு கடைக்கு கணக்குக்கு வந்து சின்ன சலான் வந்து கடை கணக்குக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா தில்லுமுள்ளு வேலை. என்ன தில்லுமுள்ளு வேலை அப்படின்னா, பெரிய சலானில் வந்து அவன் பார்ட்டிக்கிட்ட 50,000 ரூபா வாங்கியிருக்கானா 50,000 ரூபா எழுதி அவன்கிட்ட கொடுத்துட வேண்டியது 50,000 ரூபான்னு. இந்த சின்ன சலானு கடைக்கு வர சலான். அந்த சலானில் 25,000 ரூபா தான் வாங்கினேன் அப்படின்னு போட்டு 25,000 ரூபாயை சுற்றுற வேண்டிய 25,000 ரூபா தான் வாங்கினேன்னு இங்கே கொண்டு வந்து கணக்கக. இது ஒரு வாட்டி நான் இருந்தப்போ ஒரு திருட்டு ஒன்று மாட்டுச்சு. ஒன்று இல்லை 2 3 மாட்டுச்சு. அதில் இது ஒன்று. இப்போ இது நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எழுதணும். எழுதுனா இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாட்டிக்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாட்டிக்க. அதனால தான் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான், தாலிக்கும் அக்சத் ரீசன் ஏன் எழுத சொல்கிறான். தாலிக்கும் அக்சத் இந்தல்லா வாக்குவமுலி ஷஹாதா வாதுனா அல்லா தர்தாப். இந்த எல்லாமே அதில் இருக்குது. அதனால் எழுதிக்கோயா அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் சொல்கிறான். இது கடன் வியாபாரம், கடன் கொடுக்கல் வாங்கல். இதுக்கு அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹு அக்பர். இல்லா அந்த கூன திஜாரத்தன் ஹாதிரத்தன் துதீரூனஹா பைனக்கும். உடனே ரொக்கமாக செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், உடனுக்கு உடனே காசை கொடுக்குறாரு, இவர் பொருளை கொடுக்குறாரு, உடனே வியாபாரம். கேஷ் கொடுத்து பொருளை வாங்கிக்கிறார். இப்படி உடனே வியாபாரம் நடக்குது அப்படின்னு சொன்னால், அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபலைசாலைக்கும் ஜுனாஹும் அல்லா தக்துபூஹா. இதில் நீ எழுதலைன்னா உனக்கு ஒரு பாவமும் இல்லை, ஒரு குற்றமும் இல்லை. அது உன்னுடைய விருப்பம். ஏன் உடனே முடிஞ்சு போச்சு வேலை. பொருளை கொடுத்தாச்சு, காசை வாங்கியாச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ லிங்க்கு கிடையாது 2 பேருக்கும். ஆனால் கடன் வியாபாரத்தில் அப்படி இல்லையே. பொருளை கொடுத்துருவார், காசுக்கு எதிர்பார்த்துக்கிட்டே நிற்கணும். சமயத்தில் இந்த கடைக்காரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடையில் இருக்கிற பொருளை அழிக்கணும்னு அவன் பொருளை வேணான்னு சொன்னால் கூட வம்படியாக தலையில் கட்டி வச்சிருவாங்க. எடுத்துகிட்டு போங்க தூக்கிட்டு போங்க, எங்கெங்கே போக போகிறீங்க, காசு கொடுக்குறோம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு அவன் வாங்கிட்டு போயிட்டு அவன் கொடுக்க முடியாமல் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால அல்லாஹ் சொல்கிறான், கடன் கொடுத்தா எழுது. ரொக்க வியாபாரம் பண்ணினா ஃபலைசா அலைக்கும் ஜுனாஹுன் அல்லா தக்து போகும். எழுதலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தாலும் வஷ்ஹிது இதா தபாயத்திரி, நீங்கள் வியாபாரம் பண்ணும்போது சாட்சிகளை வச்சுக்கோங்க அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா சொல்கிறான். இப்போ இந்த மசாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா, சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நீ ரொக்க வியாபாரம் பண்ணாலும் சாட்சியை வைக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் மற்ற உலமா பெருமக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொக்க வியாபாரத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை, காசை வாங்கியாச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கப்புறமேல என்ன இருக்குது அவனுக்கும் நமக்கும் தொடர்பு? ஒன்றும் இல்லை, சரி போ, அவ்வளோ. அதுக்கெல்லாம் தேவையில்லை அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை தான். வஷ்ஹிது இதா தபாயத்தும். அப்போ அதுக்கும் நீ ரொக்க வியாபாரத்துக்கும் சாட்சிகளை வைத்துக்கொள். அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலா யுதார்ர காத்திபும் வலா ஷஹீத். பத்திரம் எழுதக்கூடிய எழுத்தாளரையோ அல்லது சாட்சிக்கு வரக்கூடிய சாட்சிகளையோ எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. அவங்க எழுதுறதுக்கோ பத்திரம் எழுதுறவனே, யோ இப்படி எழுதியா, இப்படி மாற்றி இப்படி எழுது, எனக்கு தோதுவாக எழுது, அப்படி இப்படின்னு சொல்லி அவனை போட்டு படாத பாடுபடுத்தி போய் தொலைடான எதையாச்சும் எழுதி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு சிக்கலாக வந்து நிற்கும். அதே மாதிரி சாட்சிகள், இவங்களையெல்லாம் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அல்லாஹ் தான் சொல்கிறான், வலா யுதார்ரா, இவங்களுக்கு இடையூறுகள் எதுவும் கொடுத்துறாதீங்க. இதையும் தாண்டி ஒயின் தஃபலு,
நீங்கள் எதனாச்சும் இடையூறு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைன்னஹு ஃபுசூக்கும் பிக்கும், நீங்கள் பெரிய பாவிங்களாயிட்டீங்க அப்படி சொல்லி அல்லாஹ் வத்தக்குல்லாஹ், அல்லாவை அஞ்சுங்கள். வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சட்டங்கள் இதெல்லாம். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். இதுக்கு இன்னமும் நான் விளக்கம் சொல்லணும். இதில் இன்னமும் விஷயங்கள் இருக்குது. 20 நிமிஷம் ஆயிருச்சு. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நாளைக்கு கொஞ்சம் சொல்கிறேன்.